ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட ஆன்மீக தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமான நாளானது ஏப்ரல் 27ஆம் தேதியை சொல்லலாம். அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய 14ஆம் தேதி, கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் கிரகநிலைகளுடைய அமைப்பு, கிரக மாற்றங்கள் இதெல்லாம் இருக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷபராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் இந்த அமாவாசையிலேருந்து குரு அமைஞ்சிருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் புதன் சனி, லாபஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து வரப்போகுது. கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசைக்கு முன்னாடியே நடக்க போகுது. கரெக்டாக அமாவாசைக்கு முன்னாடி 26ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே 26ஆம் தேதி கேது பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் அமாவாசை முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பலன்களை இப்போ நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ண போகிறேன். என்ன பலன்கள் பெற போகிறீங்கிறத மேஷ ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயமானது அடைவீங்க. எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு குறையும். பணவரவு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே இந்த டைம் கூடும். தடை நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவது உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ நான் சொன்ன இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம். உறவினர்களோடு பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது பயணங்கள் போது கவனமாக இருக்கணும். ஏன்னா வாகனங்களில் செல்லும்போது பயணங்கள் போது எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த அமாவாசையிலிருந்து ரோஹிணியில் பிறந்தவங்க ரோட்டில் போகும்போது கவனமாக போகணும் என்பது ஒரு எச்சரிக்கையாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு மிருகசீரிடம் 1, 2 பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு கீழ் இருப்பவர்களால் லாபமானது கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகமானது காட்டணும்.
அப்போ தான் வசூலாகும். தேவையான சரக்குகள்லாம் உங்களுக்கு கையிருப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் ஒரு துணிச்சலானது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்படும்போது அதை முறையாக நீங்கள் கையாளணும். அரசியலில் உங்களுக்கு மக்களுக்காக சேவை செய்வதில் சில காலம் மந்தமாக செயல்பட்டு வந்த நீங்கள் எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்தோடு பணியாற்றணும். ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் அதிகரிக்கும். மாணவர்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி முதல் தர மாணவர்களாக தேர்ச்சி பெற முயற்சி பண்ணும். சக மாணவர்களிடம் பாட தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ அடுத்ததாக உங்களோட ராசிக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். இந்த சித்திரை அமாவாசையில் நீங்கள் மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீங்க என்று ஒரு சில ஆன்மீக எச்சரிக்கைகள் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையை தெரிஞ்சுக்குங்க. சித்திரை மாதத்துடைய அமாவாசை தான் சித்திரை அமாவாசை என்று சொல்லப்படும். அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து படைத்து தண்ணீர் இறைப்பது நமது பித்ருக்களை திருப்திப்படுத்தும். அதே அமாவாசையில் சில காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரங்களில் கூறப்படுது. மாதத்தின் அனைத்து நாட்களுமே அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். ஆனால் அமாவாசை என்று மறந்தும் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அமாவாசை தினத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னமிட்ட பின் தான் வாசலில் கோலமிடணும். அது வரைக்கும் கோலமிடக்கூடாது. அன்றைய தினம் முழுவதுமே வாசலில் கோலம் போடாமல் இருக்கணும். அதுதான் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் விநாயகருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு சஷ்டி, பெருமாளுக்கு ஏகாதேசி, பைரவருக்கு அஷ்டமி, பௌர்ணமிக்கு அம்பிகை, இதே போல் பித்ருக்களுக்கு அமாவாசை தான். அதனால தான் தினமும் இல்லாவிட்டாலும் அமாவாசை திதியில் மட்டுமாவது தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் தானங்களால் முன்னோர்களுடைய தாகமும் பசியும் நிவர்த்தி ஆவதோடு குலம் உங்களுக்கு செழிக்கும். நீங்கள் இருப்பிடத்தை தேடி வரக்கூடிய முன்னோர்கள், அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை தேடி வரக்கூடிய முன்னோர்களுடைய பசி தாகம் தீர எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் சீர்திருத்தம் செய்யணும். அப்படி செய்யும்போது அவங்க ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வாதம் செய்வாங்க உங்கள் குடும்பத்தையோ. அமாவாசையில் வாசலில் கோலம் போடுவது, மணி அடிக்கக்கூடிய ஒளி, இரும்பு பாத்திரங்களில் ஒளி, இவற்றால் பித்திருக்களுடைய வருகை தடைப்படும். இதனால் தர்ப்பணம் முடிந்து காகத்திற்கு அன்னமிடும் வரை, அதாவது வீட்டுக்கு பித்திருக்கள் வந்து செல்லும் வரை வீட்டு வாசல் மற்றும் பூஜை அறையில் கோலம் போடுவதையோ மணி அடித்து ஒளி எழுப்புவதையோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடாது. பூஜைகள் அன்றைய நாள் வீட்டில் சுவாமிக்கு செய்யாமல் முன்னோர்களுக்கு செய்துட்டு தான் அடுத்ததே செய்யணும். இதெல்லாம் தவிர்க்கணும் என்பது சாஸ்திர நிபுணர்களே சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்கள் ராசிக்கு என்ன இந்த நாளில் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கண்டிப்பாக நடந்துக்குவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ராசிக்காரங்க இருப்பாங்க. உங்களோட ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை உங்களை போல் தெரிஞ்சு அவங்களும் பயனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு இதே போல் அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த விஷயங்களையும் என்னங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்களாம் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு பயனடைய முடியும்.
ஸோ மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.